அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது செப்டம்பர் 18ஆம் தேதி பாம்புவின் ஆதிக்கம் கொண்ட ராகு கேதுவின் பழிவாங்கல் நிகழ்வாக சந்திர கிரகணமானது நடைபெறுகிறது. அந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு மிக அதிரடியான மாற்றமாக ராசியின் அதிபதி விரயத்திலிருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது விரயத்தில் இருந்தாலும் அவருடன் சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதன் இணைந்து அங்கு உச்சமும் ஆட்சி பலமும் பெறப்போகிறாருங்க புதன். எனவே பல அதிரடியான மாற்றங்களை தாமாகவே சந்திப்பதற்கான யோகம் விரைவாக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான பல நல்ல மாறுதல்களும் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் பதிவு செய்வதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு உதாரணமாக ஒரு துறவி ஒருவர் இருக்கிறார். அவர் எதிர்காலத்தை சரியாக கணித்து உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறாருங்க. இதை கேட்ட உலகில் பல பகுதியில் இருந்த மக்கள் அனைவரும் அந்த துறவியை சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் அவரை வாழ்த்தி புகழ்கின்றனர். ஆனால் உங்களுடைய வாழ்வில் சிரமம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய நபர்களோ அந்த துறவியை சபிக்கின்றனர். இதை உணர்ந்த அந்த துறவி இதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்பதை மனதில் ஏற்றிக்கொள்கிறார். அப்போது அவருக்கு ஒரு யோசனை வருகிறது. அதை செயல்படுத்த முயற்சியும் செய்கிறார். அந்த நேரத்தில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் வந்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய கல்லூரி தேர்வில் செமஸ்டர் தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று கல்லூரி மாணவர்களும் பள்ளி தேர்வில் வெற்றி பெறுவேனா என்று பள்ளி மாணவர்களும் கேட்க அதற்கு அந்த துறவி மறுமொழியாக நாளை வானில் மிகவும் சக்தி வாய்ந்த சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கிறது. அந்த சந்திர கிரகணத்தின் போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை தெரிவிக்கிறேன் என்று அவர்களிடம் சொல்கின்றார். அதை கேட்டதும் அவர்கள் சென்று விடுகின்றனர். அப்போது வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா என்று கேட்கிறார். வேலையில் இருக்கக்கூடிய நபரோ நிரந்தர அரசு வேலை கிடைக்குமா என்று கேட்கிறார். அவர் மேலும் ஒருபடி சென்று எந்த ஆண்டு எந்த தேதியில் கிடைக்கும் என்று சொன்னால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று கேட்கிறாருங்க. இதை கேட்ட அந்த துறவி மேலும் அவர்களுக்கு நாளை சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, சக்தி வாய்ந்த சந்திர கிரகணம், அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அவர்களையும் அனுப்பிவிடுகிறார். இவர்களை தொடர்ந்து ஒரு காதலன் காதலி வந்து எங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடுமா அல்லது பிரிந்து விடுவோமா அல்லது இறந்து விடுவோமா அல்லது வேறு யாரையாவது திருமணம் செய்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கை நகருமா என்று கேட்கிறார்கள். திருமணம் ஆகாத ஒரு நபர் வந்து எனக்கு திருமண பாக்கியம் எப்போது கிடைக்கும் என்று கேட்கிறார். ஏற்கனவே திருமணம் முறிவு செய்த விவாகரத்து பெற்ற ஒரு நபர் வந்து எனக்கு முதல் மனம் சரியாக அமையவில்லை, இரண்டாவது மனம் எப்போது அமையும், இரண்டாவது மனமாவது சரியாக அமையுமா என்று கேட்கிறாருங்க. அவர்களுக்கும் அந்த துறவி மறுமொழியாக இதையே சொல்லி அனுப்பிவிடுகிறார். இவர்களாவது பரவாயில்லை, ஒரு வயதான நபர் வந்து என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பேச்சை கேட்பதில்லை, என்னுடைய பேர பிள்ளைகள் கூட என்னை மதிப்பதில்லை, எனக்கு வாழ்க்கையே வெறுத்திற்று, நான் துறவரம் சென்று விடலாமா என்று அவரிடம் கேட்க அவருக்கும் அதே பதிலை சொல்லி அனுப்பிவிடுகிறாருங்க அந்த துறவி. அப்போது வலிமை வாய்ந்த அரசன் நான் இப்போது ஒரு போருக்கு செல்கிறேன், இந்த போரில் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வி அடைவேனா, இந்த போரில் வெற்றி பெற்று எவ்வளவு ராஜ்யங்களை நான் பெறுவேன் என்று கேட்கிறார். தற்போதைய காலகட்டத்தில் வைத்து கொண்டால் அரசியல்வாதி பதவியில் இருப்பவரும் பதவியில் அல்லாதவரும் பதவி எப்போது கிடைக்கும், பதவி எப்போது பறிபோகும் என்பதை தெரிந்து
கொள்வதற்கு அவரிடம் அதே கேள்வியை கேட்கின்றனர். அப்போதும் அந்த துறவி அவர்களிடம் அதே பதிலை சொல்லி, நாளை மிக வலிமை வாய்ந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது, அப்போது வாருங்கள், உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் என்று அனுப்பி வைத்து விடுகிறாருங்க. இதே போன்று ஏராளமான நபர்கள் அந்த துறவியிடம் கேட்க அனைவருமே நாளை வந்து விடுங்கள் என்று சொல்லி அனைவரையுமே அனுப்பிவிடுகிறார் அந்த துறவி. அனைவருமே எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வத்துடன் அதிகாலையிலேயே அந்த துறவியை சந்திக்க வந்துவிட்டனர். அந்த துறவி தியானத்தில் இருக்கிறார். அப்போது வலிமை வாய்ந்த சந்திர கிரகணமும் வானில் தோன்றுகிறது. அதை பார்த்தாக வேண்டும் என்று அந்த துறவி கண்களை திறந்து வானை பார்க்கிறாருங்க. அதை இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டும் என்று அங்கிருந்து எழுந்து நடக்க செல்கிறார். நடந்து சென்று கொண்டிருக்கும் போது வழியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தை கவனிக்காமல் அதற்குள் விழுந்து விடுகிறாருங்க அந்த துறவி. அப்படி விழுந்தவுடன் அனைவருக்குமே சிரிப்பு வந்து விடுகிறது. அனைவருமே சிரித்து விடுகின்றனர். இவருடைய எதிர்காலமே இவருக்கு தெரியவில்லை. இவர் நம்மளுடைய எதிர்காலத்தை கணிக்க போகிறார் என்று நம்பி இவரை பார்க்க வந்தோமே என்று ஏளனம் செய்கின்றனர். இதை பார்த்த அந்த துறவி அவர்களிடம் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறார். ஒருவன் துன்பத்தில் இருக்கும்போது அவனது துன்பத்தை துடைக்க உதவி செய்யாமல் அவனுடைய துன்ப நிலையை கண்டு ஆனந்தம் கொள்கிறீர்களே, இதுதான் உங்களுடைய இயல்பு. இதை உங்களுக்கு உணர்த்துவதற்காக தான் நான் குழியில் விழுந்தேன். எனக்கு என்னுடைய எதிர்காலம் என்ன என்பது தெரியும், உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் தெரியும். ஆனால் நிகழ்காலத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். எதிர்காலம் என்ன ஆக வேண்டும், எப்படி அமைய வேண்டும், எதிர்காலம் சாதகமாக அமையுமா சாதகமற்று அமையுமா என்ற ஒரு விதமான பயத்திலேயே, எதிர்கால கனவிலேயே நிகழ்காலத்தை துளைத்து விடுகிறீர்கள். அதை உணர்த்துவதற்காக தான் நான் இந்த பள்ளத்தில் விழுந்தேன் என்று சொல்கிறாருங்க. அப்போதுதான் அனைவருக்கும் புரிகிறது, எதிர்காலத்தை எப்படி நாம் மாற்றிக்கொள்ள வேண்டுமோ அதற்கான முயற்சியை தற்போது நிகழ்காலத்தில் நாம் ஒரு துளி கூட எடுத்து வைப்பதில்லை. ஆனால் எதிர்காலம் மட்டும் மிக சிறப்பானதாக அமைய வேண்டும் என்று எண்ணுகிறோம். அதுபோன்ற மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதை தெளிவாக உணர்த்துவதோடு மட்டுமல்லாது நிகழ்காலத்தை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி அவர்கள் அனைவரையும் அனுப்பிவிடுகிறாருங்க அந்த துறவி. அதுபோன்றுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கும் எதிர்காலத்தில் மிக சிறப்பான வாழ்க்கை கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சி அமைய வேண்டும் என்று எண்ணி எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம் தவிர நிகழ்காலத்தை முற்றிலுமாக நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் இந்த வேளையில் முழு சுபகிரகமான குரு அஷ்டமத்தில் இருக்கிறார். ராஜயோகாதிபதியான சனியும் வக்ரம் பெற்றிருக்கிறார். வலிமை வாய்ந்த இரு கிரக நிலைகளும் சாதகமாகவே இல்லை. அதனால் எந்த பலனும் கிடைக்காது. வலிமை வாய்ந்த கிரக நிலைகள் எப்போது சாதகமாக மாறும் என்பதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோமே தவிர இந்த தருணத்தில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மிக வலுவாக பூர்ணரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சியையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை மறந்து விடுகிறோம். எந்த தருணமாக இருந்தாலும் அந்த தருணத்தில் ஏதோ ஒரு கிரகம் ஆட்சி பலமும் அல்லது சாதகமற்ற அமைப்பிலும் இருக்கும். அந்த கிரகத்தின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டால் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதை கணிக்க தவறி நாம் அதன் செயல்பாடுகளை முற்றிலுமாக தவிர்த்து விடுகிறோம். இதனால் தான் பல பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்கிறோம். எனவே எந்த நேரமாக இருந்தாலும் எந்த தருணமாக இருந்தாலும் நிகழ்காலத்தை நாம் எப்படி திட்டமிடுகிறோமோ அது போன்றுதான் எதிர்காலம் அமைவதற்கான யோகம் உருவாகும். எனவே இந்த வேளையில் குரு அஷ்டமத்தில் இருக்கிறார் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாங்க. அவர் மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார். எனவே குருவின் அமைப்பு காரணமாகவும் பல அதிரடியான நல்ல மாற்றங்களும் வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும். ராகு உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து காரியங்களிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைவும் முன்னேற்றமும்
தாமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியான சனி பஞ்சமத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறார். மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார். இன்னும் சில வருடங்கள்ல, குறிப்பாக சில மாதங்களில மிக வலிமையாக ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ல் அமரப்போகிறார். எனவே அதிரடியான மாற்றம் மிக வலுவாக உண்டு. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கும். காரணமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. பணிச்சுமை குறையும். அலுவலகத்தில் உணர்ச்சி வசப்படாமல் நடப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபார துறையில் திட்டமிட்டு பல பணிகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. விரயத்தில் ஏது இருந்தாலும் அவருடன் இணைந்து புதன் உச்சம் பெறுகிறார். சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. எனவே இந்த வேளையில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆனால் எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே திட்டமிடுதல் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியத்திலும் சற்று கூடுதல் கவனம் தேவை. சந்திரன் சாதகமாகவே வலம் வருகிறார். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் சந்திரனின் அமைப்பால் நிச்சயம் உண்டு. செவ்வாய் பாக்கியஸ்தானமாகிய 9ல் சஞ்சரிப்பதால் திட்டமிடுவதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய விளைநிலங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. ராசியின் அதிபதி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தானாக அமைவதற்கான யோகம் உண்டு. கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைவாக பெறக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. அரசியல் துறையிலும் அதிரடியான மாற்றம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தருணத்தில் 18ஆம் தேதி சந்திர கிரகணம் நடைபெறுவதால் சந்திர கிரகணம் முடிந்ததற்கு பிறகு ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமாக சந்திர கிரகணத்திற்கு அடுத்த நாள் அதிகாலையிலே எழுந்து நீராடி விட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். எந்த விதமான கிரகண தோஷமாக இருந்தாலும் நீங்கி நல்ல பலன்கள் விரைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த பரிகாரங்களை சரியாக மேற்கொண்டால் பல நல்ல வாய்ப்புகள் தாமாகவே உங்களை தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு